வணக்கம். கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற மெத்தடில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அசல் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓர் ஆண்டுக்கு காலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓர் ஆண்டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. சரிங்களா? கூட்டு வட்டி அப்படின்னு தனியா ஒரு ஃபார்முலாவே கிடையாது. நம்ம எப்பயுமே கூட்டு வட்டி மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். அந்த மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா அதை கூட்டு வட்டி. சரிங்களா? அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? A equal to P bracket 1 plus R by 100 whole power n அப்படிங்கிறது தான் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைக்கான மொத்த தொகைக்கான ஃபார்முலா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அரை அப்படிங்கிறது 1/2. சரிங்களா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டை எடுத்து என்ன பண்ணிடணும், இதோட பெருக்கணும். அடுக்கில் இருக்கக்கூடிய எண்ணோட பெருக்கணும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய 100 இதோட பெருக்கணும். 100ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 200. சரிங்களா? இப்படிதான் அந்த ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறைக்கான மொத்த தொகைக்கான ஃபார்முலா இதுதான். சரிங்களா? இப்போ நம்ம மொத்த தொகை இதுல கண்டுபிடிப்போம். சரிங்களா? P எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8000. 1 plus R எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10, 200. 2 into இதை வச்சுருவோம். ஆண்டு தான் என்ன சொல்லுங்க 1. சரிங்களா? அப்போ 2 1 அப்படின்னா மேலே என்ன கிடைக்க போகுது, நம்மளுக்கு 2 தான் கிடைக்க போகுது. சரிங்களா? ரைட். எப்போ இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? 0க்கு 0 அடிச்சிருவோம். சரிங்களா? 8000 1 plus 1/20 whole power 2. 8000 20 குறுக்கு பெருக்கல் மெத்தட்ல மாத்தணும். 20ஐயும் 1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 20, 20ஓட 1 கூட்டணும் அப்படின்னா 21/20 whole power square. சரிங்களா? 8000 இப்போ நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். 21 டபுள் டைம் எழுதிக்கிறேன், 20ஐயும் டபுள் டைம் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா அடுக்குல 2 இருக்கிறாங்க. இப்போ 2 0க்கு 2 0க்கு அடிச்சிருவோம். இங்க இருக்கிற 2 எண்ணையும் பெருக்கினோம்னா 4. அப்போ இது 4, 2 எண்ணையும் பெருக்கினா 4, 1 4 4 7 8. இந்த 0 இதோட சேர்த்துக்க முடியாது. அப்ப இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, ஈக்குவல் 20 பெருக்கல் 21 21. சரிங்களா? இதுதான் இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ணுவோம். இப்போ அந்த 21 21ஐயும் பெருக்கிடுவோம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? 21 பெருக்கல் 21. இப்போ இந்த மாதிரி 1 பிளேஸ்ல 1, அதாவது இந்த சைடும் 1 பிளேஸ்ல 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு அப்படின்னா அதாவது பெருக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா 10 பிளேஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் ரெண்டையும் பெருக்கணும். இந்த 2ஐயும் 2ஐயும் 10 பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும், 4. அடுத்து இந்த 10 பிளேஸ்ல இருக்க 2ஐயும் இந்த 2ஐயும் கூட்டிடணும். கூட்டினா என்ன வரும், 4. 1 பிளேஸ்ல இருக்க 1 அப்படியே போட்டுறணும். சரிங்களா? இது ஒரு ரூல். சரிங்களா? அடுத்த பெருக்கினா என்ன பண்ணுவோம், 441 பெருக்கல் அடுத்து 20. சரிங்களா? இந்த பெருக்கினா என்ன வரும், 0 விட்டுருங்க. 2 1 பெருக்கணும்னா 2, அப்புறம் 8 8, இப்போ 0 இருக்குங்க. இதான் மொத்த தொகை. சரிங்களா? நமக்கு என்ன வேணும், கூட்டு வட்டி வேணும். அப்போ மொத்த தொகையிலிருந்து அசல் 8000 கழிச்சிட்டோம் அப்படின்னா கழிச்சிருவோம். 8000 என்ன வரப்போகுது, 820 தான் வரப்போகுது. சரிங்களா? இதான் கூட்டு வட்டி. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில தேவையான ஆன்சர் 820.